வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்டிடியூடுன்ற டாபிக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயே இதோட ரோல் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலாக நம்ம எடுத்தோம்னா பேங்க் எக்ஸாம், ஐபிபிஎஸ் நடத்தக்கூடிய அந்த பேங்க் எக்ஸாம், பிஓ, கிளர்க், அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், இது மாதிரி எல்லா எக்ஸாம்லேயும் நம்மளோட செலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஆப்டிடியூட் இருக்குது. இந்த ஆப்டிடியூட்டில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், ஒரு ஆப்டிடியூட் டாபிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத பற்றி நான் இந்த லெக்சரில் ஒன்று சொல்ல போகிறேன். இதில் ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஆப்டிடியூட்டில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது, அது சார்ந்து வரக்கூடிய சப் டாபிக்ஸ் என்னென்ன, அதேமாதிரி ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, ரீசனிங் சார்ந்து வரக்கூடிய சப் டாபிக்ஸ்லாம் என்னது, இந்த ஆப்டிடியூடை எப்படி ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது ஃபார்முலா மெத்தட் இல்லாமல் எப்படி ஷார்ட்கட்டாக ஆன்சரை அரைவ் பண்ணுறது, இதற்கான டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, இன்றைக்கி கண்டென்ட்டில் போகலாம். இப்போ ஆப்டிடியூட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்றது. இது பொதுவாக யாரும் தெரியாது. ஏன்னா இது ஆப்டிடியூட் நம்ம டாபிக்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணும் போது என்ன ஆகும்னா, ஆப்டிடியூட்டில் ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷனோ ஒரு டிவிஷனோ பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிற்க மாட்டோம். அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாமல் நேரம் வீணாகாது. இப்போ பேங்க் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 30 செகண்டுக்குள்ளே நம்மளால் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணி தர மாதிரி இருக்கணும். ஸோ டேபிள்ஸை நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த டேபிள்ஸு. இது கொஞ்சம் பேசிக்காக இருக்கலாம் உங்களுக்கு, இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த 20 டேபிள்ஸ் வரைக்கும், அதாவது 1 டேபிள் 2 டேபிள் இதுலேருந்து அப் டு 20 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேபிள்ஸை நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ராங் பண்ணணும். ஒருத்தர் இந்த டேபிள்ஸில் 19 × 18 என்னதுன்னு கேட்டால் அவருக்கு உடனே சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி 17th டேபிளில் 17 × 12 என்னன்னு கேட்டால் உடனே தெரியணும். இது அப் டு 20 டேபிள்ஸ். 20 டேபிளில் ஆரம்பித்து அந்த 20யோட மல்டிபிள் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 20 × 20 1 to 20 டேபிள், அந்த 20யோட மல்டிபிள் அப் டு 20, அதாவது 2 5 சார், 2 15 சார், இந்த மாதிரி 17 1 சார், 17 5 சார், 17 11, 17 15, இந்த மாதிரி அப் டு 20யோட மல்டிபிள் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட். மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட்டுன்றது எப்படின்னா, யூனிட் டிஜிட்டை பேஸ் பண்ணி வரும். எப்படின்னா, இப்போது ஒரு பெரிய தொடர் இருக்குது, 44 × 12 அப்படின்னு இருக்குன்னா, யூனிட் டிஜிட்டை நீங்கள் பாருங்கள், ஈவன் நம்பரில் இருக்குது. கடைசி இலக்கம் 44ல் லாஸ்ட் நம்பர் 4, 12ல் 2 லாஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ கடைசி இலக்கம் 2ஓட மல்டிப்பிளாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. யூனிட் டிஜிட் ஆட் நம்பராக அதை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, 0ஓட மல்டிப்பிள், 5ஓட மல்டிப்பிள், இந்த மாதிரி ஒரு மல்டிப்பிளுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதை நம்ம லேர்ன் பண்ணணும். மூணாவதாக இருக்கிறது ஸ்கொயர் நம்பர் அண்ட் க்யூப் நம்பர். ஸ்கொயர் நம்பர் அப் டு 30 வரைக்கும், 17ஓட ஸ்கொயர், 21ஓட ஸ்கொயர், 25ஓட ஸ்கொயர், இது மாதிரி அப் டு 30 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவதாக இருக்க க்யூப் நம்பர்ஸ். 20 வரைக்கும் 15 க்யூப் என்னது, 12 க்யூப் என்னது, இந்த மாதிரி க்யூப் நம்பர்ஸும் தெரிஞ்சிருந்தால் நம்ம சீக்கிரமே சம்ஸை சால்வ் பண்ண முடியும். இது ஆப்டிடியூட் பார்ட்டுக்கானது. ஆனால் பேசிக் இது நியூமரிக்கல் ஆப்டிடியூடுக்கு. இது நம்ம நாலாவதாக இருக்கிறது பார்த்தோம்னா ரீசனிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா A to Z வரைக்கும் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸை அதோட ஆர்டினல் நம்பரோடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்டினல் நம்பர்னால் பியோட ஆர்டினல் நம்பர் 2, சியோட ஆர்டினல் நம்பர் 3. இது அப் டு Z வரைக்கும் 1லேருந்து ஆரம்பித்து 26 வரைக்கும் அந்த ஆல்ஃபபெட்ஸோட நம்பர்ஸ் நமக்கு தெரியணும். இது இன்க்ரீஸிங் ஆர்டரில், அசெண்டிங் ஆர்டர்லேயும் நமக்கு தெரியணும், டிசெண்டிங் ஆர்டர்லேயும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1 to 26 A to Z, Z to A 26 to 1, இந்த ஆர்டர்லேயும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது நமக்கு தெரிஞ்சால் ரீசனிங்கில் நம்மளால் கொஞ்சம் சீக்கிரமே சால்வ் பண்ண முடியும். 5ஆவதாக இருக்குது டிவிசிபிலிட்டி ரூல். இப்போது 6ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா அதுக்கு ரிமைண்டர் எந்த பேசிஸில் வரும், இது மாதிரி பெரிய நம்பருக்கு இந்த டிவிசிபிலிட்டி ரூலை நம்ம கற்றுக்கணும். இது ஆல்மோஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் நான் சொல்லியிருந்தேன். ஈவன் நம்பர் மல்டிப்ளிகேஷன், ஆட் நம்பர் மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி 5ஓட மல்டிபிள், 3ஓட மல்டிபிள் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இதேமாதிரி டிவிசிபிலிட்டி ரூல்லையும் ஈவன் நம்பருக்கு எப்படி டிவிசிபிள் ஆகும், ஆட் நம்பருக்கு எப்படி டிவிசிபிள் ஆகும், 6ஓட மல்டிபிள்னால் எப்படி பண்ணுறது, 7ஓட மல்டிபிள்னால் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அது என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டிவிசிபிலிட்டி ரூல்ஸை நம்ம ஒன்றாவே பார்க்கலாம்.
இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஒரு ஆப்டிடியூட் நம்ம டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 5 பேசிக்லேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமான்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆப்டிடியூட்டில் இல்லை கொஞ்சம் நல்லா சீக்கிரமே நம்மளால் ஒரு சம்மை சால்வ் பண்ண முடியும். இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக நான் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் கொஞ்சம் சப் டாபிக்ஸும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டோன்னா அது சார்ந்த ஏஜ்னு ஒரு கான்செப்ட் வரும். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்புறம் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரி அதற்குள்ளேயே இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்கல. இதெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இது ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப். நம்பர் சிஸ்டம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் தியரம் இருக்கும், ஏபிஜிபி கான்செப்ட் தெரியணும், யூனிட் டிஜிட் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். அதே மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ஆவரேஜ் ஏஜ், பர்சன்டேஜுக்கு வந்து 1%. இப்போ ஒரு நம்பர் ஒன்று இருக்குன்னா அதோட பர்சன்டேஜை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை ஷார்ட்கட்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவதாக இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் இந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணாமே ஷார்ட்கட்டில் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாப்பிக்கு. 6ஆவதாக இருக்குது ரேஷியோ ப்ரொபோர்ஷன், 7ஆவதாக இருக்குது டைம் அண்ட் ஒர்க்கு, 8th வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், 9 வந்து மென்சுரேஷன். இது வந்து ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கு. அதாவது ஏரியா அண்ட் ஃபார்முலாவும் வால்யூமோட ஃபார்முலாவும் நமக்கு ஃபுல்லாக 100% தெரிஞ்சிருந்தாலே இந்த மென்சுரேஷனில் வரக்கூடிய கேள்விகள் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அலிகேஷன் மிக்சர்ஸ், பெர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. இந்த டாப்பிக்கை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம படித்தாகணும். லைன் கிராஃபில் எப்படி டேட்டாஸ் இருக்குது, பார் கிராஃபில் எப்படி கேட்குறாங்க, பை சார்ட்டில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேங்க் எக்ஸாமில். இந்த டேட்டா இன்டர்பிரேஷன்ற டாபிக் வந்து ஒரு அன்அவாய்டபிள் டாபிக், ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆப்டிடியூட்டில் நான் சொன்ன மாதிரி ஸ்பீட் பேக்ஸு, அந்த வேதிக் மேக்ஸ் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு அதற்கு கீழே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணும்போது ஆப்டிடியூட்டில் கேள்விகள் எப்படி இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லா எக்ஸாமுக்குமே ஒரே மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் எக்ஸாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கிளர்க் எக்ஸாம், ஆர்ஆர்பின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த லோகோ பைலட், ஜேஇ, இந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே ஒரே ப்ரிப்பரேஷன் தான். ஒன்ஸ் ஆப்டிடியூடை வந்து ஒரு டைம் கொடுத்து நம்ம படித்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எடுக்கவே தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட. ஆப்டிடியூட் படிக்கும்போது ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மெத்தடும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அட் தி சேம் டைம் எப்படி ஷார்ட்கட்டில் ஒரு ப்ராப்ளமுக்கு ஆன்சர் நம்ம அரைவ் பண்ணுறது அப்படின்ற அந்த ஷார்ட்கட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 2 மெத்தட்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சீக்கிரமே நம்மளால் ஒரு ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரீசனிங் டாபிக்ஸு. ரீசனிங்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஆல்ஃபபெட்டை இதை வந்து அந்த ஆர்டினல் நம்பர் A to Z வரைக்கும் 1 to 26 என்னென்ன நம்பருன்றதும், அதேமாதிரி பேக் டு ஃப்ரண்ட், ஐ மீன் டிசெண்டிங் ஆர்டரில் Z to A வரைக்கும் இருக்கக்கூடிய 26லேருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ், இந்த ஆர்டினல் நம்பர்ஸை ஃபஸ்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும். அதை தெரிஞ்சாலே இந்த நம்பர் சீரீஸ், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். வென் டயக்ராம் அப்படின்றது ஒன்றும் இல்லை, செட் தியரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த செட் தியரி கான்செப்டை நல்லா லேர்ன் பண்ணிட்டு முடித்தாலே இந்த வென் டயக்ராம் பார்ட் வந்து முடிஞ்சிடும். 3ஆவதாக இருக்கிறது நம்பர் சீரீஸு. ஒரு நம்பரை கொடுத்துட்டு அந்த தொடரில் விடுபட்ட எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான ஒரு டாபிக்ஸ் ரீசனிங்கில். இதை நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அப்புறம் பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் டெஸ்ட்டு, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு. இது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்லாம் பேக் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஆர்டர் ரேங்கிங், அனலாஜினா ஒன்றும் இல்லை, இது இங்கிலீஷை பேஸ் பண்ணி வரக்கூடியது. அதாவது ஒரு 2 வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 4 ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்விக்கு எந்த ஆப்ஷன் சரியாக இருக்கோ அந்த ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அனலாஜி கான்செப்ட். அப்புறம் கியூப் அண்ட் டைஸு, ஒரு டைஸோடைய ஒரு பக்கத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்க விஷுவல் ரீசனிங்னா ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இன்னொரு டயக்ராம், ஒரு 5 டயக்ராம் கொடுத்துட்டு நடுவில் ஏதாச்சும் ஒரு டயக்ராம் விடுபட்டு போயிருக்கும். அந்த விடுபட்டு போன டயக்ராம் வந்து அந்த 4 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்றா இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
இதெல்லாம் தான் விஷுவல் ரீசனிங். இதெல்லாம் அடிப்படையான ஒரு டாபிக்ஸ். இந்த 10 டாபிக்ஸும் இந்த 10 டாபிக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையாவே டாபிக்ஸ் இருக்குது. சப் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி முடித்தாலே இந்த ரீசனிங் பார்ட்டு முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் நான் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் டாபிக் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸை எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆப்டிடியூடை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, ஆப்டிடியூட்டில் பேசிக்ஸான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குன்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த மெர்க்குரி ஐஏஎஸ் அகாடமின்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நான் ஏற்கனவே நம்பர் சிஸ்டமில் யூனிட் டிஜிட் கான்செப்ட், அப்புறம் ஏபிஜிபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், இதற்கான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸில் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான வீடியோவை சீக்கிரமே எடுத்து உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.